தாவேகா அப்படிங்கிற கட்சியை சுற்றி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் இயங்கிட்டு இருக்கு. வைகோ அவர்கள் பேசக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லி இப்போ மாட்டியிருக்காரு. அப்படி என்ன பேசியிருக்காரு? இன்னொரு புறம் தாவேகாவினுடைய கட்சியில் மாற்றுக் கட்சியினராக இருக்கக்கூடிய அதிமுகவில் இருந்து விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய நபர்கள்லாம் இணைஞ்சிருக்காங்க. அந்த நிகழ்வில் அரங்கேறி இருக்கக்கூடிய கூத்துக்கள் கைகொட்டி சிரிக்கக்கூடிய வகையில் ஏகப்பட்ட சம்பவங்கள் அடங்கியிருக்கு. அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்னொரு புறம் வன்னியரசு அப்படிங்கிற நபர் விசிகா அப்படிங்கிற கட்சியில் இருந்து இன்றைக்கி அமைச்சரான உடனே தன்னுடைய சக தோழரையே எப்படி அவமானப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தொடர்பான விடயங்கள். இது விசிகாவுக்கான அவமானம் அல்ல, தாழ்த்தப்பட்ட தலித் மக்களுக்கான அவமானம். தன்னுடைய சகோதரனே தன்னை எவ்வளோ அவமானப்படுத்துகிறான் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய காட்சிகள் தான் இப்போ நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். சரி, டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். அப்படியே ஜம்ப் அடித்தோம் அப்படின்னா எங்கள் மாமல்லபுரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. யார்? விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கர் உட்பட ஒரு 4 முக்கியமான அதிமுகவை சேர்ந்த நபர்கள் தாவேக்கால இணையக்கூடிய விழா. அந்த விழாவில் பார்க்கக்கூடிய காட்சி தான் இது. இதில் பொதுச் செயலாளர் யார்? கட்சியினுடைய மிக முக்கியமான நபர். அவர் என்ன பண்ணுறாரு? கேள்வி கேட்குறாங்க நியூஸ் தமிழில் இருந்து. அந்த கேள்வி கேட்ட செய்தியாளருடைய மைக்கை பிடுங்கி வச்சுக்கிட்டு ஜாலியாகவே அதை ஹேண்டில் பண்ணுறாரு. ரைட்டா? மைக்கை பிடுங்கிறது அப்படிங்கிறது அவன் வச்சுருக்கக்கூடிய எப்படி சொல்கிறது, ஒரு காலத்தில் உடைவாளை பிடுங்குற மாதிரி. உடைவாளெல்லாம் இன்னொருத்தன் பிடுங்கிட்டான் அப்படின்னா அவன் செத்துறணும். ரைட்டா? சோழர்கள் ஆட்சியில் பாண்டியர்கள் ஆட்சியிலலாம் கையில் வச்சுருக்கக்கூடிய உடைவாளை பிடுங்கிட்டாங்க அப்படின்னா அவன் அவ்வளோதான், தோத்துட்டான், செத்துட்டான் அப்படின்னு அர்த்தம். கிட்டத்தட்ட பணத்துக்கு சமம் அவன் அந்த காலத்தில். அது மாதிரி தன் கையில் இருக்கக்கூடிய மைக்கை ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட கொடுத்துட்டு கிட்டத்தட்ட அந்தளவுக்கு ஒரு மோசமான நபர், ஆடையின்றி இருக்கக்கூடிய ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன். அவரால் மட்டும்தான் அந்த வேலையான விஷயத்தை செய்ய முடியும். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு? தன்னோட கையில் இருக்கக்கூடிய மைக்கை, தன்னோட ப்ரைடாக நினைக்கக்கூடிய அந்த மைக்கையே ஒரு கட்சியினுடைய உறுப்பினர்கிட்ட போய் கொடுத்துட்றாரு. கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான பதில் சொல்லணும். யார்? புசி ஆனந்த். ஆனால் இன்றைக்கி தேதிக்கு அவர் பிஸி ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனால் அழைக்கப்படுறார். அவர் எப்படின்னா அழைக்கப்படட்டும். ஆனால் ஒரு சேட்டலைட் சேனலுடைய மைக்கை அவர் வாட்டுக்கு வாங்கிட்டு ஊர்வலம் போயிட்டுருக்கார். இப்படியே வாங்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்சியினுடைய மைக்கு மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கார். இதை அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை எடுத்து சோஷியல் மீடியாலையும் போட்டிருக்காங்கன்னா இன்றைக்கி சேட்டலைட் மீடியாவினுடைய அந்த ஊடக தர்மம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மலிஞ்சிருச்சு, இது இருக்கக்கூடிய செய்தியாளர்களுடைய அந்த திறன்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். 10,000 ரூபாய்க்கு தன்னுடைய சம்பளத்துக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாமானியர்கள்ட்ட பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளை எதுவும் வச்சுக்க முடியாது. அதுதான் இன்றைக்கி அந்த மைக்கினுடைய ப்ரைடு என்னன்னு தெரியாமல் அதை போய் தாவேகாவினுடைய ஒரு நபர்கிட்ட தூக்கி கொடுத்துருக்காரு, ஒரு செய்தியாளர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சாமானியன். அடுத்ததாக அந்த நிகழ்வில் முக்கியமாக விஜயபாஸ்கர் அவர்கள் பேசக்கூடிய காட்சிகள் கிடச்சிருக்கு. பாருங்க. மஃப்ளரை எடுத்து அந்த டோர்கிட்ட மஃப்ளர் இருக்கு, பை இருக்கு, எல்லாத்துக்கும் வாட்டர் பாட்டில், ஸ்நாக்கு, சூபிள்ஸு, அந்த பையத்தில் வெளியில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. வாலண்டியர்ஸ்லாம் போங்க. இது அதிமுகவில் நடக்கக்கூடிய நிகழ்வு கிடையாது, தாவேகாவில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மாற்றுக் கட்சியினர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா எந்த கட்சி அவங்கள கூப்பிட்றாங்களோ அவங்க தான் அந்த ஏற்பாடை பண்ணுவாங்க. இப்போ தாவேகா விஜயபாஸ்கரை கூப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ பெரிய மனிதர் வர்றாருன்னு சொல்லிட்டு தாவேகா தான் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். பட் இங்கே விதிவிலக்காக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அதிமுகவில் இருந்து ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களே ஒரு பெரிய ஏற்பாடு ஒன்று பண்ணுறாங்க. அதில் தாவேகாவினுடைய கொடி, தாவேகாவினுடைய முதல்வர் யார் விஜய் அவர்களுடைய ஃபோட்டோலாம் வச்சு அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாமே சொந்த காசை போட்டு அவங்க கட்சியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. இப்படி ஒரு கூத்து தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த கூடாரமும் காலியாகி இன்றைக்கி தாவேக்கால போய் இணைஞ்சிருச்சு. இதைத்தான் நான் பாஜக எதிர்பார்த்தது. அது அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி விஜயபாஸ்கர் மட்டுமல்ல, எம்ஆர் விஜயபாஸ்கர் அவருக்கு நேர்ந்திருக்கக்கூடிய கொடுமையான நிகழ்வை நீங்கள் பாருங்கள். விஜயபாஸ்கர் அவர்களை அப்படியே மெல்ல தள்ளிட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இதுதான் ஒரு கட்சியில் இணையும் போது அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகபட்ச வரவேற்பு. இதுதான். ஸோ எம்ஆர் விஜயபாஸ்கர் அப்படிங்கிறது கரூரில் எவ்வளோ பெரிய மனிதராக வாழ்ந்தவர். இன்றைக்கி அவருடைய நிலை பார்த்திங்கன்னா பரிதாபமான ஒரு நிலை. தாவேகாவினுடைய கதவுகள்லாம் அடைக்கப்பட்டு அந்த கதவுக்கு இடையில பார்த்திங்கன்னா பூந்து எப்படியாவது உள்ளே வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் அவருக்கு கிடச்சிருக்கு. இது உண்மையிலேயே பரிதாபத்திற்குரிய நிலைமை தான்.
அதிமுகவில் அவருக்கு இருந்த மரியாதை என்ன, அதிமுகவினுடைய கோட்டைக்குள்ளே அவர் நுழையும் போது அவருக்கு கிடைத்த மரியாதைங்கிறது வேறு மாதிரியாக இருக்கும். இன்றைக்கி தாவேகாவினுடைய அந்த கூண்டுக்குள்ளே சிக்கின சின்ன எலி மாதிரி ஆகிட்டார் எம்ஆர் விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர் கூட வந்து இன்னும் எப்படி சொல்கிறது, அவருக்கும் ஒன்றும் பெரிய மரியாதை ஒன்றும் கிடைக்கல. அந்த இடத்துல என்ன ஒரே ஒரு துண்டு போட்டு விட்டுருக்காங்க, அவ்வளோதான், தாவேகாவினுடைய துண்டு. விஜயெல்லாம் வந்து இவங்களை வாழ்த்துவாங்கன்னெலாம் எதிர்பார்த்தாங்க. அவர் கோட்டையிலேருந்து அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவனை இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் சந்திச்சுக்கிட்டு இருக்கார். இதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை. அதிமுக காலி ஆகிடுச்சு, காசு வாங்கிட்டு இப்போது எங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே மக்களுக்காக இவங்கெல்லாம் பணி செய்ய போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் அறவே கிடையாது. அவங்களுடைய சொந்த நலனுக்காக அவங்களுக்கு சைடில் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. குட்கா கேஸ் இருக்குது, கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே மணல் கொள்ளை கேஸ் இருக்குது. இப்படி தன்னுடைய சுய லாபத்துக்காக தான் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க தாவேகா அப்படிங்கிற ஆளக்கூடிய கட்சியில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இவர் யார், விசிகாவினுடைய மிக முக்கியமான நபர், இன்றைக்கி அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள். சரி, இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, தள்ளி போடா, நீ என்ன பக்கத்தில் வந்துட்டு இருக்க, நான் யார் தெரியும்ல, நான் அமைச்சர் அப்படிங்கிறார். இவரும் வந்து பார்த்திங்கன்னா தலித் தான், தாழ்த்தப்பட்ட ஒரு மக்கள் தான். இவரும் அதே கேஸ் தான் இதுக்கு முன்னாடியும். ஆனால் இப்போது பதவி வந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தான் பெரிய ஆள், நீலாம் சின்ன பையடா, தள்ளி நில்றா அப்படின்னு சொல்கிறாப்புல. இதைத்தான் மாரி செல்வராஜ் பைசன் அப்படிங்கிற படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். நம்ம முன்னாடியே பாரு, நம்ம பையலையே வந்து பிச்சைக்கார பைய அப்படின்னு சொல்கிறான், இவங்க சொல்லுவாங்கடா, என்னன்னாலும் சொல்லுவாங்க, எப்படினாலும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து ஒரு கதையாக சொல்லியிருப்பார். ஒரு கதை வந்து அவரே திரைக்கதை வசனமும் எழுதியிருப்பார். ஸோ அதே மாதிரியான காட்சி தான் இன்றைக்கி அரங்கேறுது. என்ன தான் இருந்தாலும் அவருடைய குணநலன் அப்படிங்கிறது இந்த இடத்துல அப்படியே வெளிப்பட்டு இருக்கிறது தான் நம்ம காட்சிகளாக பார்க்க முடியுது. இது உண்மையிலேயே அந்த அமைச்சர் பதவி இல்லாத இதுவரைக்கும் தன்னுடைய சகோதரனாக நினச்ச ஒரு நபரை எந்த அளவுக்கு மனசை பாதிச்சிருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்குது இவங்களுடைய நிலைமை, விசிகாவினருடைய நிலை. வன்னியரசுக்காக இன்றைக்கி தேதிக்கு கூடியிருக்கக்கூடிய கூட்டம் இதுதான். அவர்கிட்ட செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக குவிந்திருக்கக்கூடிய கூட்டம் இப்படி தான் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் அவர் அதை பெருசாக வந்து எடுத்துக்கிறாரான்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வன்னியரசு அவர்களுக்கோ ஷாஜகான் அவர்களுக்கோ இப்போது அமைச்சர் பதவி கொடுக்கறதுங்கிறதுனால அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் இவங்க மேலே எழுப்பி கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க்கு. பாஜக இதே விஷயத்தை தான் செஞ்சது. பாஜகவுக்கோ தாவேகாவுக்கோ பெரிய அளவிலான வேறுபாடுகள் கிடையாது. அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கும் திரௌபதி முர்மு அவர்களுக்கும் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கும் பதவிகள் கொடுக்கப்பட்டது, அது உங்களுக்கே தெரியும். திரௌபதி முர்மு அவர்களை உட்காரக்கூட விடாமல் நிற்க வச்சு ஒரு இடத்துல வந்து அசிங்கப்படுத்தினாங்க. குடியரசுத் தலைவராக அவங்க பொறுப்பில் இருக்கும்போது கூட மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும், அதை நீங்கள் காட்சிகளாக பார்த்துருப்பீங்க. அம்பேத்கருடைய அயலக பயிலக திட்டம், அனைத்து சாதியினர் அர்ச்சகர், இந்த மாதிரியான ஒரு முக்கியமான திட்டங்கள்லாம் யார் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தினுடைய கோர்ட் ஆர்டரை கூட மீறி அதனுடைய விளைவுகளை பற்றி கவலைப்படாமல், கோர்ட் ஆர்டரை மீடுறது மூலிமா எவ்வளோ பெரிய விளைவுகள் ஏற்படும்னு தெரியும். ஆனால் சமூக நல்லிணக்கத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிற அந்த ஜனநாயக நடவடிக்கை எடுத்தது திமுக. பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசுக்கு அந்த திராணி இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஸோ சமூகத்தில் இங்கே யார் உயர்ந்தவங்க யார் தாழ்ந்தவங்க அப்படிங்கிறத தாண்டி யாரை எப்படி இவங்க பயன்படுத்துகிறாங்க, எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மக்களே. 3 மாதத்தில் 8 ஆணவ கொலை நடந்திருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் பாமக சைடில் இருந்து இன்றைக்கி ஒரு போஸ்டிங் எம்எல்ஏ போஸ்டிங் கிடச்சிருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி அவர்கள் இன்றைக்கி திருநெல்வேலி பக்கத்தில் நடந்திருக்கக்கூடிய ஆணவ படுகொலை தொடர்பான படுகொலையா அப்படிங்கிறது தொடர்பான விஷயத்தை கேள்வி எழுப்பாமலே இருக்காங்க. ஏன் தாவேகா சைடில் இருந்து கூட அது தொடர்பான ஒரு இரங்கலோ எதுவுமே தெரிவிக்கலை, அந்த குடும்பத்துக்கான வருத்தம் எதுவும் தெரிவிக்கலை. போலீஸ் சைடில் இருந்து மட்டுமே ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கடந்த 3 மாதங்களில் 8 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலை. ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் விசிகா கட்சியை சேர்ந்தவங்க தான் இந்த புகாரை தெரிவிச்சிருக்காங்க.
இதற்காக ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் அவர் எழுப்பியிருக்கார். இதெல்லாம் வரக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்டமாக ஏற்றப்படுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்குது. நீங்கள் சமூக நீதியை பாதுகாக்கணும் அப்படின்னா இதை செய்யலாமே. துரை வைகோ அப்படிங்கிற நபரை பற்றி நிறையா வார்த்தைகள் நாஞ்சில் சம்பத் அவர்கள்லாம் பயன்படுத்தியிருக்கார். ஒரே ஒரு வட்டத்தில் கூட நீ நின்று ஜெயிக்க முடியாது, ஒரு வட்ட செயலாளர் போஸ்டிங் கூட மக்கள்கிட்ட போய் நின்று உன்னால் ஜெயிக்க முடியாது, ஒரு உள்ளாட்சி தேர்தலில் நின்று ஒரு சாதாரண கவுன்சிலர் போஸ்டிங்கில் நின்று கூட ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வசைபாடி இருக்கார் துரை வைகோவை பற்றி. நான் கூட துரை வைகோவை என்னடா இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்துகிறாரு நாஞ்சில் சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ரெக்கார்ட்லாம் பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டேன். ஆனால் இப்போ அவர் பேசுகிற வார்த்தைகளுக்கு அதான் சார் இந்த கருத்து பொதுவில் நிலவரது அதுக்கான விளக்கமா தான் சார். அதான் சொல்றாரு. இன்னொரு சொல்றாரு, குதிரை பேராதுன்னு சொல்றாங்க இல்லையா, தாவேக்கா அவங்க சொல்றாங்க தாவேக்கா ஓட்டுக்கு பணம் கொடுத்ததா கேட்கிறேன் நான். பத்திரிகையாளர்கள் மக்கள் மத்தியில் கேள்வி வைக்கிறேன் நான். தாவேக்கா வாக்குகளுக்கு பணம் கொடுத்ததா? அதே வேளையில திமுக ஒவ்வொரு தொகுதியிலும் குறைஞ்சபட்சம் 20 கோடி செலவு பண்ணாங்க. 234 அதே 20 கோடி செலவு பண்ண அந்த தொகையில் தான் உங்களுடைய 2 உறுப்பினர்களுமே இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்காங்க. இப்போது டிஎம்கே காசு கொடுத்து செலவு பண்ணாமல் இருந்தது அப்படின்னா மதிமுக தான் ஒட்டுமொத்த தேர்தல் செலவையும் ஏற்றுக்குச்சு அப்படின்னு துரை வைகோவால் சொல்ல முடியுமா? அப்போது நீங்கள் உங்களுடைய சொந்த சின்னத்திலேயே போட்டி முடியாத அளவுக்கு திராணியற்றவராக இருந்திருக்கீங்க ஒன்று. இன்னொன்று, உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் போட்டியிடுறதுக்கு தயாராகி நீங்கள் ஒரு 4 சீட்டு கேட்டு வாங்கி அதில் 2ல் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா திமுகவினுடைய சப்போர்ட்டோ திமுகவினுடைய பணமோ அந்த இடத்துல இல்லாமல் இருக்கா? அப்போது நீங்கள் யாருக்கு ஆதரவான நபராக இருக்கீங்க? இன்றைக்கி தாவேக்காவுக்கு ஆதரவான நபராக பேசுகிறீங்க. ஆனால் நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்ன மாதிரி உங்களால் தனித்து போட்டியிட்டு வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் 0. அப்போது தமிழ்நாட்டில் மதிமுக அப்படிங்கிற கட்சி ஒட்டுமொத்த உறுப்பினர்களையுமே ஒரே ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளே அடைச்சிடலாம். அந்த அளவுக்கு குறைந்த உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய மதிமுகங்கிற கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் காணாமல் போயிடுச்சு. இருந்தாலும் 2 பேர் பேசுகிறதன் மூலிமா மட்டுமே இன்றைக்கி தாவேக்கா அப்படிங்கிற கட்சியில் போய் இணைஞ்சிருக்காங்க. மதிமுகவில் 2 பேர் தான் இருக்காங்க, ஒன்று வைகோ, இன்னொன்று துரை வைகோ. அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய போட்டி தான் ஒருத்தர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும், இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா யாராவது 2 பேரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிடணும். இவ்வளவு தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அதிகபட்சமாக சோஃபா அப்படிங்கிறது தன்னுடைய வீட்டுக்கும் வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இவர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிறது இவங்களுடைய பேச்சின் மூலியமாக தமிழக மக்கள் அறிந்து கொள்ள முடியும். செலவு பண்ணாங்க. எத்தனாயிரம் கோடி, அத்தனாயிரம் கோடி எங்க இருந்து வந்த படம்? இவங்க குதிரை மேல பத்தி பேசுறது. இப்ப 2 பேரும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா அவங்க திமுக தான். ஆனா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு முடிவு விலை போயிட்டாங்க. குதிரை மேல பண்ணது யாரு? குதிரை பேரோ கழுதை பேரோ சோஃபா மாடல கண்டெய்னர் மாடல பண்றது திமுக. எப்படி கழுதை பேரம்லாம் சொல்றாரு? குதிரை பேரம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கூட அவருக்கு தெரியல. கழுதை பேரம்ங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறார். இவர் ஒரு நாகரிகமான அரசியல்வாதியான மக்களாகி நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று ஆதாரம் தான் இன்றைக்கி திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் ஆளுநர் அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோ ஆதாரத்தோடையும் ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க. அதுதான் வைகோ பேசி இருக்கக்கூடிய பேச்சு. ஆமாம், 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன்னு அவர் சொன்னார். வைகோ அவர்கள் எப்பயுமே முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறதுல கெட்டிக்காரர். அந்த வகையில் தாவேக்கா அப்படிங்கிற கட்சியில் இப்போ ஒட்டுணியாக அவர் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வருந்தத்தக்க செய்தி. எதனால் பச்சோந்தித்தனமான இந்த முடிவுகளை அவர் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளில் இருந்து திமுகவினுடைய ஓட்டுக்களையும் சேர்த்து தான் அவர் எடுத்திருக்கார். மக்களுடைய ஓட்டுக்கள் அப்படிங்கிறது அவருக்கு கிடச்சிருக்கு. எப்படி மதிமுக அப்படிங்கிற கட்சி உதயசூரியன் சின்னத்தில் போட்டிக்கிட்டு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அந்த 2 பேருமே பதவி விலக முடியாது அப்படின்னு சொன்னால் கூட வாலண்டியராக அவரை பதவி விலகணும் அப்படிங்கிறதுல வைகோ அவர்களுடைய பேச்சில் இருந்து ஆழத்திலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. பதவி விலகிட்டாங்கன்னா இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தலில் மறுபடியும் எலெக்ஷன் வச்சாங்கன்னா தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருன்னு முதல்ல சொன்னார். அதற்கு பிறகு மாற்றி பேசினார். இந்த விஷயம் வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுல இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவேக்கா செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கிறாங்க, மற்ற நபர்களில் குதிரை பேரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க செய்கிறது குதிரை பேரம் அப்படின்னா இவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தையில் குதிரை பேரம் இல்லையா? இந்த கேள்வி தான் இன்றைக்கி திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் ஆளுநர்கிட்ட மனுவாக கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. வைகோ அவர்கள் பேசுனதில் ரொம்ப பெரிய அளவில் ஆச்சரியம் இல்லை. அவர் திமுகவிலிருந்து விலகினதற்கு பிறகும்
மறுபடியும் வந்து அதிமுகவில் ஜாயின் பண்ணார்ல ஒரு பீரியடில், அப்போவும் இப்படி தான் முன்னுக்கு பின் முரணாக தான் பேசுவார். அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி, அவர் சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணிக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு பச்சோந்தி மாதிரியான நபர் தான் வைகோ அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து மதிமுகவினருக்கு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அடுத்ததாக ரெடியாகி வரக்கூடிய கேஸ் யார்? எஸ்பி வேலுமணி. இவருக்கு துணை பொதுச் செயலாளர் போஸ்டிங் கொடுக்குறதா இவரே கிளப்பி விடுறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை. 9க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. பார்ப்போம் இவருக்கு அடுத்த என்ன நிலைமைன்னு தெரில. நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, கேபி அன்பழகன், கேசி வீரமணி, பாலகிருஷ்ண ரெட்டி இவங்க எல்லாமே இப்போது தயாராகிட்டு இருக்காங்க தாவேக்கா அப்படிங்கிற அந்த கூடாரத்தில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. ஒட்டுமொத்தமாக அதிமுகவினுடைய கூடாரம் காலி ஆகிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி மட்டுமே அதிமுக அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அடிமைகளின் ஒட்டுமொத்த கூடாரம் இப்போது தாவேக்காவினுடைய மடியில் வந்து விழுந்து கிடக்குது. எல்லாமே காசு காசு காசு. மக்களே, நீங்கள் ஓட்டு போட்ட நபர்கள் எல்லாமே பக்கா திருடர்கள். அவங்க கிட்டத்தட்ட வந்து என்னென்னா மக்கள் பணி செய்வதற்காக இல்லை, எல்லா பதவியும் இப்போ ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மறுபடியும் உங்களை ஓட்டு போட சொல்கிறாங்க. நமக்கெல்லாம் வேறு வேலை கிடையாதா என்ன? இவங்க போஸ்டிங்கை வந்து ஈஸியாக தூக்கி போட்டுருவாங்க. அவங்களுக்கு மறுபடியும் நம்ம ஓட்டு போட்டு அவங்களில் ஒருத்தரை இருக்கிற திருடனில் சிறந்த திருடன் எது வேணாலும் அவனை பார்த்து ஓட்டு போட வேண்டியது தான் நம்மளுடைய தலையெழுத்தான் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.